நம்ம குர்ஆன் ஓதும் பொழுது ஓரங்கள்ல வரக்கூடிய இந்த ஐனை வந்து நம்ம நிப்பாற்ற குறியீடா யூஸ் பண்றோம். அப்படி வரக்கூடிய இந்த ஐன்ல முதலாவது, இடையில, இன்னும் இறுதியில இருக்கக்கூடிய இந்த எண்களுடைய விளக்கங்கள தெரிஞ்சுக்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்னைக்கு சூரத்து நபா எடுத்திருக்கேன். இந்த சூறாவுடைய முதல் ஐன் இங்கே இடம்பெற்றிருக்கு. அதனால இந்த ஐனுக்கு மேலே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. என்னது? இந்த சூறாவுடைய முதல் ஐன் அப்படின்றனால மேலே 1 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த சூறாவுடைய 2வது ஐன் இங்கே இடம்பெற்றிருக்கனால இந்த சூறாக்கு மேலே 2 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்போ மேலே கொடுத்துருக்க இந்த எண்கள் எதை குறிக்குது அப்படின்னா இந்த சூறாவுடைய ஐனாக அது இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த கடைசியில் இருக்கக்கூடிய இந்த எண்ணை பாருங்கள். இந்த ஜுசூவில் வரக்கூடிய எத்தனாவது ஐன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த நபா அப்படின்றது வந்து அம்ம ஜுசு 30வது ஜுசுவுடைய முதல் சூறாவாக இருக்குது. அதனால இந்த ஜுசுவுடைய முதல் ஐன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த சூறாவில் வரக்கூடிய 2வது ஐன் இருக்கனால இது முதல் சூறாவில் இருக்கக்கூடிய 2வது ஐன். இன்னும் வந்து முதல் ஜுசூவில் இருக்கக்கூடிய 2வது ஐன்றனால கீழேயும் 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம அப்படியே இந்த சூறா முடிச்சிட்டனால சூரத்து நாசியாவை எடுத்துக்கலாம். இப்போது பாருங்கள், நாசியாவுடைய முதல் ஐன் இங்கே இடம்பெற்றிருக்கு. அதாவது இந்த சூறாவுடைய முதல் ஐன். இன்னும் இந்த ஜுசுவுடைய 3வது ஐன்றனால கீழே 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது பாருங்கள், இந்த சூறாவில் மொத்தம் 40 ஆயத்துக்கள் இருக்குது. இது முதல் ஐன், இது 2வது ஐன். இது முதல் ஐனாக இருக்கனால இந்த ஐனுக்கு மேலே 1 கொடுத்துருக்காங்க. இது ஓகே. இப்போ இங்கே 30 ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஐனுக்குள்ளே இருக்கக்கூடிய மொத்த ஆயத்துக்களை இங்கே கொடுத்துருக்காங்க. அதுவே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 10 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஐனுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய 10 ஆயத்துக்கள் அப்படின்றத இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. அப்போது அந்த ஐனுக்கு மேலே இருப்பது அந்த சூறாவில் அது எத்தனாவது ஐன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் அந்த ஐனுக்கு கீழே இருப்பது வந்து அந்த ஜுசுவில் அது எத்தனாவது ஐன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் இந்த இடையில் இருப்பது அந்த ஐனுக்கு மத்தியில் எத்தனை ஆயத்துக்கள் இருப்பது அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும்.